ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு 50 கேள்விகள் நான் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு பேப்பர், அதாவது டெட் வந்துட்டு பேப்பர் 1க்கும் பொருந்தும், பேப்பர் 2க்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் பேப்பர் 1 எழுதினாலும் பேப்பர் 2 எழுதினாலும் இந்த வீடியோவை ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கியவர் வந்துட்டு யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. அவர் தான் வந்துட்டு சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கியவர். அடுத்தது பாருங்க, யுனெஸ்கோ தலைமையகம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு பாரிஸ். கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல், இது என்ன பட்டியல் அப்படின்னா பொதுப்பட்டியல். அடுத்த கேள்வி பாருங்க, குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தாக்கூர். இவர் தான் வந்து நம்ம குருதேவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, உலக எழுத்தறிவு தினம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 8. அடுத்தது சாந்தி நிகேதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு 1901. இந்த இதில் பாருங்கள், இந்த இதில் எந்த ஒரு கேள்வியுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும்தான் இதில் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாந்தி நிகேதன் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா அமைதி தழுவும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல் எதன் நோக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு அறிவொளி இயக்கம். புலன் பயிற்சி கல்வி முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மாண்டிசோரி அம்மையார். அடுத்தது பாருங்க, நவோதய பள்ளி தொடங்க காரணமானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி. உடல் மனம் ஆன்மா இணைவதே கல்வி என்றவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள். ஆசிரியரை நெறியாளர் என்றவர் யார் அப்படின்னா மாண்டிசோரி அம்மையார். அடுத்தது ஈச் ஒன் டீச் ஒன், இப்படி சொன்னது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழகத்தில் அதிக தொடக்க பள்ளிகளை தொடங்கியவர் யார் அப்படின்னா காமராசர் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காந்தி ஆதார கல்வி தோற்றுவித்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1937. தொலைதூர கல்வியின் மறுபெயர் என்ன அப்படின்னா அஞ்சல் வழி கல்வி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டின் கல்வியறிவு மிகுந்த மாவட்டம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி. 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலம் என்ன அப்படின்னா கேரளா. இந்திய மாநிலம் வந்து கேரளா. குருகுல கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் என்னன்னா சர்வ சிக்ஷா அபியான். ஒரு தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள். அடுத்தது கோத்தாரி கல்விக்குழு வலியுறுத்தியது வந்து என்ன அப்படின்னா பள்ளி இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது ஹண்டர் கல்விக்குழுவை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரிப்பன் பிரபு. அடுத்தது பாருங்க, இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் மாண்டிசோரி பள்ளிகள் நிறுவப்பட்ட ஆண்டு 1920. சுவரில்லா பள்ளிகளை தோற்றுவித்தவர் யாருன்னா மெக்டொனால்ட். இவர் தான் வந்துட்டு சுவரில்லா பள்ளிகளை தோற்றுவித்தவர். அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் ஊனமுற்றோருக்கான ஆசிரியர் பயிற்சி கல்லூரி எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இருக்கு. அடுத்தது தாக்கூரால் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் என்னன்னா விஸ்வபாரதி. இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா விஸ்வபாரதி வந்துட்டு யாரால் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம்னு கேட்கலாம். அதனால வந்துட்டு கொஸ்டினை ஆன்சரோடையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யாருன்னா பெற்றோர். விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1921. மாண்டிசோரி அம்மையார் துவங்கிய பள்ளியின் பெயர் என்னன்னா குழந்தைகள் வீடு. அடுத்த கேள்வி பாருங்க, கல்வியின் அடிப்படை நோக்கம் என்னன்னா முழுமையான ஆளுமை. தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு 1978. அடுத்தது பாருங்க, பார்வையற்றோர் கல்வி கற்கும் முறை என்னன்னா பிரைலி. இந்த முறையில் தான் பார்வையற்றோர் வந்து படிப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, பார்வையற்றோர் கல்வியின் முதல் ஆசிரியர் யாருன்னா ஹென்றி. முற்போக்கு கல்வியை புகுத்தியவர் யாருன்னா ஜான் டூயி அவர்கள். அடுத்தது இந்தியாவில் இலவச கட்டாய கல்வியை பற்றி பேசும் அரசியல் சாசன பிரிவு 21A. அடுத்த கேள்வி பாருங்க, ப்ரோபெல் விளையாட்டு கல்வி முறை என்ன அப்படின்னா கிண்டர் கார்டன் கல்வி. உன்னையே நீ அறிவாய், அது யாருன்னா சாக்ரட்டிஸ். சைக்காலஜி எனும் சொல் எந்த மொழின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு கிரேக்கம். ஆசிரமம் பள்ளி எங்கே நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு பாண்டிச்சேரியில். அடுத்தது பாருங்க, சாந்தி நிகேதன் என்பது வந்துட்டு ஆசிரம பள்ளி. சாப்ரூக் குழு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1934.
பலமே வாழ்க்கை பலவீனமே மரணம். இது சொன்ன இந்த கூற்று யாருடையது அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். ஒவ்வொரு மனித செல்லிலும் 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளது அப்படின்றாங்க. அடுத்தது கவனமும் ஆர்வமும் நாணயத்தின் இருபக்கம். இது சொன்னது யாருன்னா ராஸ் அவர்கள். நினைவின் வகைகள் 3. அடுத்தது பாருங்க, அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1990. இதை முன்னாடி சொன்ன இல்லையா, முதியோர் கல்வி. அடுத்தது பாருங்க, ஆசிரியர் என்பவர் யார் அப்படின்னா கற்றலை எளிமையாக்குபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் தொடங்கியவர் யாருன்னா வில்லியம் வுண்ட். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.